வாங்க நாம முதல்ல 2290யோட கடைக்கு போகலாம். எதுக்காக நீங்க அழுவுறீங்க? நான் என்னத்த சொல்ல, இந்த கடைய நான் திறந்ததுல இருந்து ஒரு டாண்டியா கூட வித்து போல. இந்த டாண்டியா பார்க்க அழகா இருக்குல்ல? எனக்கு இந்த டாண்டியா ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீ இந்த தாராளமா வாங்கி. ஆனா எனக்கு தாண்டியா விளையாட தெரியாதே. ஏண்டி நீங்களே எங்களுக்கு தாண்டி ஆட கத்து கொடுங்களேன். இது சரியா இருக்கும். அப்படின்னா ரொம்ப சரி. இன்னையில இருந்து உங்க 4 பேருக்கும் டாண்டியா ஆட நான் கத்து கொடுக்கறேன். இப்படி இப்படி. என்ன இது? முதல்ல சத்தம் போடுறத நிறுத்துங்க. ஆமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பீம்? இவங்க இங்க எல்லாருக்கும் தாண்டி ஆட கத்து கொடுக்கறாங்க. சரி, நீயும் வந்து இந்த விளையாட்டை கத்துக்கோ. ஏன் எனக்கு இந்த தாண்டியா பாண்டியாலாம் விளையாட பிடிக்காது. உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா டாண்டியாவை எடுத்து வச்சிருக்கேன். உங்களோட டாண்டியா இந்த டோலக்பூர்லயே ரொம்ப பிரபலமாயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி பீமும் அவனோட கூட்டாளிகளும் தான் இருந்திருக்காங்க மகாராஜா. இந்துமதியும் டாண்டியா விளையாட ஆசைப்படுறா. மகாராஜா, இந்துமதி மட்டும் இல்ல, டோலக்பூர்ல இருக்கிற எல்லாருமே தாண்டியா விளையாட ஆசைப்படுறாங்க. அப்படின்னா நாம டோலக்பூர்ல இந்த டாண்டியா நடனத்தை சந்தோஷமா கொண்டாடலாம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அருமையான பரிசை நான் கொடுப்பேன். கண்டிப்பா இந்த பரிசை நான் தான் ஜெயிக்க போறேன். எங்க இருந்தாவது எப்படியாவது நான் இப்ப தாண்டியாவுக்கு ஏற்பாடு செஞ்சாகணும். ஆமா, இந்த டோலக்பூர்ல என்னதான் நடக்குது? தாண்டியா போட்டியா? ஜெயிக்கிறவங்களுக்கு மகாராஜா பரிசு கொடுக்க போறாரா? பரவாயில்லையே. சரி, அப்படின்னா நாமளும் இந்த போட்டியில கண்டிப்பா கலந்துக்கணும். ஏன்னா என்கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்கு. சுட்கி எங்க போனானே தெரியலையே. பிரமாத சுட்கி, நீ போட்டிருக்கிற காக்ரா ரொம்பவே அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ராஜு. ஏன்னா போட்டி ஆரம்பிக்க போகுது. ஜெயிக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு ஆள் கண்டிப்பா தேவை. இந்த கவலை உங்க 2 பேருக்குமே தேவையில்லை. இன்னைக்கு நடக்க போற போட்டியில யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு இந்த தங்க கோப்பை பரிசா கொடுக்க கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பிச்சிடும். டேலு, பேலு, சேலுவா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா தங்க கோப்பையை திருடிக்கிட்டு நம்ம ஓடலாம் வாங்க. இன்னைக்கு இந்த போட்டியில எல்லாருமே நல்லா விளையாடுனீங்க. ஆனா பரிசு ஒரு டீமுக்கு தான் கொடுக்கப்படும். அந்த வின்னர் டீம் யார் தெரியுமா? பீம். நீங்க எல்லாரும் யாரு? என்னோட கோட்டைக்குள்ள வர உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம்? எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தெரியாம. நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் பீமுக்கு எதிரிதானா? ஓஷோ, நீங்க என்னுடைய நண்பர்கள்.
இது என்ன, நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கோம். இப்ப போங்க, அவனை பழி வாங்குங்க. பீம், நீ எங்க இருக்க? வெளியில வா. அம்மா, என்ன ஆச்சு? வெளியே 3 அரக்கர்கள் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்காங்க, நீ வெளியே பா. அம்மா, நீங்க முதல்ல என்ன நம்ப ஆரம்பிக்கணும். உங்க பீம் யாருக்கும் இன்னும் எவ்வளவு நேரம் தான் உள்ளே ஒளிஞ்சுகிட்டு இருப்ப? வெளியே வர பயமா இருக்கா? மொத்த ஆர்மியும் வந்தாச்சா? பீம் தனியாவே இருந்தா உங்க எல்லாரையும் சமாளிப்பான். ஆனா நாங்க எல்லாரும் ஒண்ணா இருந்தா இன்னும் நல்லா இருக்குமேன்னு பார்த்தோம். ஏண்டா என்னிடமே பேசுறியா? உன்னை நான் இப்ப எரிச்சு சாம்பலாக்க போறேன். ஓஹோ, நெருப்ப கக்கக்கூடிய சக்தி உன்கிட்ட இருக்கா? என்ன இன்னும் எதுக்கு முறைச்சுக்கிட்டே இருக்க? உன்னால முடிஞ்சா என்ன எரிச்சு சாம்பலாக்கலாம் பேசுறியா? பேலு, நீ என்னைய தாக்குறியா? சும்மா கட்டுற என்ன பண்ணுவியா? ஓஹோ, இவங்க 2 பேரும் ஏன் நேரத்தை வீணடிக்கிறாங்கன்னு தெரியலையே. ஒரு தடவை இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா 3 பேரும் மறுபடியும் மனிதர்களா மாறிடுவாங்க. நிறுத்தோ, நீங்கள் 2 பேரும் எதுக்காக சண்டை போடுறீர்கள்? இந்த பேலு நம்ம கூடவே இருந்துகிட்டு என்னைய தாக்க பாக்குறான். என்னால நெருப்ப கக்கவும் முடியும், அது மட்டும் இல்ல உங்க 2 பேரை அழிக்கவும் முடியும். அப்படியா? நான் இப்ப நோக்கும். இவங்க 3 பேரும் சேர்ந்து சண்டை போடுறத பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருக்கு. இது என்ன, நம்ம 3 பேரும் மறுபடியும் சின்னதாகிறோம்? போச்சு, நாம இன்னும் இவங்களை அழிக்கவே இல்ல. மேல பாருங்க, இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம 3 பேரும் இப்படி கோவப்பட்டிருக்க கூடாது, அதுதான் இப்படி ஆயிடுச்சு. இல்லனா என்ன இங்கதான் இருக்காங்களா? இல்லனா உங்களால என்ன பண்ண முடியும்? நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். இப்படி ஓடி கூட போவோம். ஓடுங்க. எல்லாம் போச்சு. எப்பவுமே இந்த பீம் தான் ஜெயிச்சிடுறான். இவனால என்னோட நிம்மதி முழுசா போச்சு. ஆனாலும் பீமா நான் சும்மா விட போறதில்ல. ஒரு வழி பண்ணத்தான் போறேன். அவன் என்ன கண்டு பயப்படத்தான் போறான். ரொம்ப ஹாட்டகாசமா விளையாடுறாங்க. முதல் முறையாக இந்த போட்டியில கலந்துகிட்ட டோலக்பூர் டீம் இப்போ ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சரித்திரம் படிக்கக்கூடிய மேட்ச் நடக்க போகுது. அதுல மோதுறவங்க டோலக்பூரும் ஹிந்தி டீமும் தான். இதோட 20 ஓவர்ஸ் முடிஞ்சாச்சு. டோலக்பூருக்கு எதிராக ஒரு அபாரமான ஸ்கோர் அடிச்சிருக்காங்க இந்த ஹிந்தி டீம். வந்திருக்காங்க. மார்ஷல் தன்னோட முதல் பந்தை போட போறாரு. இதோ போட்டாச்சு. மார்ஷல் அதிவேகமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓ, இது ஒரு டேஞ்சரஸ் பவுன்ஸா. இப்போ மார்ஷலுக்கும் இடையில நடக்கிற இந்த போட்டியில மார்ஷல் ஜெயிக்கிறத நம்ம கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கிறோம். It was a tremendous shot. இது ஒரு பேட்டிங் இல்ல, இது ஒரு விளாசல். பீம் டோலக்பூர் டீமுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்திருக்காரு. இதனா விக்கெட்ஸ் வேகமா விழுந்துகிட்டே இருக்கு. மார்ஷல் டோலக்பூர் டீமுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காரு. பேட்ஸ்மேன் மனு வந்திருக்காரு. ஏய் மனு, கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடு. பிக்கியை இழக்காம விளையாடு மனு, உன்னால முடியும்.
இதுக்கு மேல என்னால ஓட முடியாது பீம். நாம எல்லாரும் ஒரே டீமை சேர்ந்தவங்க மனு. நீ ஒண்ணு இந்த மைதானத்துல தனியா விளையாடலையே. நீ உன்னோட வீரத்தை காட்ட விரும்புனா, இவங்களை தோக்கடிக்கவும் நீ விரும்புனீனா, கண்டிப்பா ஜக்கு உனக்காக ஓடுவான். ரெண்டு பேட்ஸ்மேனும் சூப்பரா விளையாடுறாங்க. வா ஜக்கு வா வா. இந்த மேட்ச் ஜெயிக்க 2 பவுல்ல 7 ரன் எடுத்தாகணும். இப்போ ஒரே ஒரு பால் தான் இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு ஒரு சிக்ஸர் தேவையா இருக்கு. ஒரு பக்கம் பயங்கரமான பவுலர் மார்ஷல் நிக்கிறாரு. ஃபேஸ் பண்ண போறது பீம். பீமால சிக்ஸர் அடிக்க முடியுமா? அன்பிலீவபிள். என்டி டீப் மாதிரி ஒரு அற்புதமான டீம் டோலக்பூர்காரங்க தோக்கடிச்சிட்டு இன்டர்நேஷனல் கப்பை ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப பிரமாதம் பீம், ரொம்ப பிரமாதம்.